இந்த இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நல் ஹேண்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூஸ்லாம் இன்சர்ட் பண்ணும்போது, சில வேல்யூஸ் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டோம். பட் சில வேல்யூஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் குடுப்போம். அந்த இம்பார்ட்டன்ட் குடுத்த வேல்யூஸ்ல வந்து நல் வந்துச்சுன்னா, அது வந்து இன்வேலிட் ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நம்ம சர்டன் வேல்யூ குடுத்து அத ரிப்ளேஸ் பண்ணணும். இல்ல அதுக்கு பதிலா இத எடுத்துக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லணும். சரிங்களா? ஸோ அந்த மாரி சினாரியோக்கு அத யூஸ் பண்றோம். ஸோ இப்ப இது பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 ஃபங்ஷன்ஸ் இருக்குது. ஒண்ணு வந்து கோர் எஸ்கேப், இன்னொன்னு வந்து இஃப் நல். இந்த இஃப் நல்ங்கிறது என்ன பண்ணும் அப்டின்னா, 2டே ஆர்குமென்ட் தான் நமக்குள்ள குடுக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு ஆர்குமென்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா, செகண்ட் வேல்யூ எடுத்துக்கும். இங்க அவ்வளோதான் ரூல்ஸ். சரிங்களா? செலக்ட் இஃப் நல் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் நல்லுங்கிறதே ஒரு வேல்யூ பாஸ் பண்றேன். ஆமா. இப்ப வந்து என்ன பண்றோம், ஸ்ட்ரிங்ல வந்து என் அனுப்புறேன். இப்ப என்ன நடக்கும் அப்டின்னா, இந்த நல்லுக்கு பதிலா இந்த எண்ணிய வந்து டிஸ்ப்ளே ஆகும். சரிங்களா? ஸோ எண்ணிய வந்துருச்சா? இப்ப அதுக்கு பதிலா இப்ப எதுவுமே வேல்யூ இல்ல, எண்ணியே குடுக்க வேண்டாம். இல்ல ஜஸ்ட் ஒரு இந்த மாரி டபுள் ஹைபன் குடுத்துக்குவோம் அப்டின்னா, சரி ஓகே. அதுவும் ஓகே தான். அக்செப்டபிள் தான். ஸோ அந்த மாரி அது சேஞ்ச் ஆயிரும் உங்களுக்கு. சரிங்களா? இதுக்கு என்ன கண்டிஷன் அப்டின்னா, நீங்க குடுக்குற காலம் நேம் வந்து எப்பவாவது உங்களுக்கு வந்து நல்ல இருந்துச்சுன்னா, அத நீங்க எடுத்துக்கணும். இப்போ நல்லோட இருக்கிற மாரி நமக்கு ஒரு டேட்டாஸ் வேணும். அது எதுல இருக்குன்னு எனக்கே தெரியல. ஓகே லெட் மீ ட்ரை த ஆக்டர் சொல்லுவோம். ஸோ அந்த ஆக்டர் டேபிள்ஸ்ல எதுவும் இருக்கா பார்ப்போம். நல்ல ரிசோர்ட் எதுவும் இருக்கா? இல்ல. சரி. அந்த அட்ரஸ்ல இருக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லாருமே அட்ரஸ் திருப்பி கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த அட்ரஸ் 2ல நல்வழி இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்வேலிஸ். இந்த மாதிரி தான் இருக்கும். இது நல்வேலிஸ். இது வந்து எம்டி வேல்யூஸ், எம்டி ஸ்பேஸ். ஸோ இப்ப என்ன பண்றோம்னா, அட்ரஸ் டு இஸ் நல் அப்படின்னு செக் பண்றான். இந்த மாதிரி செக் பண்ணா, நான் இந்த அட்ரஸ் 2ல நல்லா இருக்கிற வேல்யூ மட்டும் இது வரும். ஸோ அட்ரஸ்ல எத்தனை இடம் இருக்குது? ஒரு 5 வேல்யூ நல்லா இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் பாருங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் வேல்யூ அது வந்து இது எப்பவுமே நல்லா தான் வரும். ஸோ இப்ப என்ன பண்ணா, இந்த அட்ரஸ தூக்கிட்டு இங்க கொண்டாந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இஸ் நல் இஸ் நல் ஸோ இந்த மாதிரி கெப்பாசிட்டி அன்னைக்கு அந்த காலம் உள்ள இருக்கணும். அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், NA அப்படிங்கிற வேல்யூ குடுத்துட்டோம் அப்படின்னா, இங்க உங்களுக்கு என்ன இருக்கு? இந்த இருக்கிற நல்ல ஃபுல்லா ரீப்ளேஸ் ஆகி NAன்னு பிரிண்ட் ஆயிரும். என்னாச்சு? இது எரர் போட வேண்டியது. ஓகே. மேபி ஸ்டார் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஸ்டாருக்கு நான் ரஃபா குடுத்துருப்போம். ஸோ காமா ஏ ஸ்டார் குடுத்தோம். காமா நினைக்கிறேன். ஓகே ஓகே ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் இந்த சினாரியோ வருது. சில இதுல நம்ம டேரக்டா ஸ்டார் குடுத்தோம்னா ஒர்க் ஆயிரும். சில இதுல பார்த்தீங்கன்னா, ஸ்டார் குடுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி இந்த டேபிளுக்கு ஒரு அலியாஸ் குடுத்து, அந்த அலியாஸ்ல கால் பண்ற மாதிரி இருந்தா மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ இப்ப ரன் பண்ணலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த அட்ரஸ்ன்னு இருக்குதோ, அந்த அட்ரஸ்ல வந்து இது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அட்ரஸ்ங்கிற காலத்த எடுத்துருக்கோம். ஆனா ஒரிஜினல் டேபிள் அந்த இது ஏன்னா நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். நான் மொத்த டேபிளையும் ஷோ பண்ணியிருக்கேன். இந்த அட்ரஸ மட்டும் சேஞ்ச் பண்ணி ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் என்ன சொல்றது? டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ல வரும். நம்ம ETL கான்செப்ட் நீங்க ஏதாவது படிக்க போறீங்க அப்படின்னா, அது ஒன் ஆஃப் த கான்செப்ட். நான் ETL கான்செப்ட் வந்து பின்னாடி எடுக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுல இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாங்க. சரி, இப்ப இது முடிஞ்சிருச்சு. கோர் எஸ்கேப்னா என்ன சார் அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா, அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஃபங்ஷன் எடுத்துக்கோங்க. கோர் எஸ்கேப் ஃபங்ஷன் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எக்ஸ்எல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா 2டே ஆர்குமெண்ட் தான். ஒண்ணு எந்த காலம்ல நல்வேலி இருக்கு. அப்படி நல்வேலி இருந்துச்சுன்னா என்னவா சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இது ஒரு மெத்தட். இதுல வந்து 2டே ஆர்குமெண்ட் இதுல வேற ஆர்குமெண்டே கொடுக்க முடியாது. இங்க எப்படின்னா, இப்போ இதே இந்த அட்ரஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த அட்ரஸ் எடுத்துக்கிட்டு ஆமா ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் வேல்யூ நல்லா இருக்கும். மூணாவது வேல்யூ நம்ம நல்லா இருக்கும். ஆமா மறுபடியும் ஒரு நாள் எவ்வளவு ஆர்குமெண்ட் தான் கொடுக்கலாம். அங்க என்ன நடக்கும்னா எப்போ கடைசியா வேல்யூ இருக்கும் அப்போ உள்ள அந்த வேல்யூவை மட்டும் இது எடுத்துக்கணும். சரிங்களா? இப்ப ட்ரை பண்ணி பார்க்கும்போது நமக்கு இங்க எண்ணியே வரும். ஆனா இங்க உள்ள வேல்யூஸ் எல்லாம் வராது. இப்ப அதுக்கு பதிலா இங்க ஒண்ணு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இந்த எண்ணி இந்த லாஸ்ட் உள்ள எண்ணி எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்ப ட்ரை பண்றேன், ரன் பண்றேன்.
ஸோ 2வது உள்ள காலத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் என்ஏன்னு மாறிடுச்சு. ஆனா, அங்க எத்தனாவது வேல்யூவா இருக்குது? 4வது வேல்யூவா இருக்கு. இது நம்ம நல்லா செக் பண்றோம். இந்த அது ரீப்ளேஸ் பண்றதுக்கு நம்ம 4 வேல்யூ குடுத்துருக்கோம். என்ஏன்னு குடுத்துருக்கோம். இப்போ இந்த 2வது எண்ணியல எடுத்து எண்ணுல எடுத்து நல்லா எடுத்துட்டு 1ன்னு குடுக்குறேன். இப்ப என்ன ஆகும்னா, அந்த அட்ரஸ் வந்து எப்ப நல்லா இருக்கோ, அப்ப வந்து ஃபர்ஸ்ட்டா உள்ள வேல்யூவ நம்ம குடுத்துருக்க இவ்ளோ வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா? இவ்ளோ வேல்யூஸ் இருக்குல்ல, அந்த வேல்யூல வந்து ஃபர்ஸ்ட்டு நான் நார்மல் ஆர் நாட் நல் அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்போ ஒரு வேல்யூ மேட்ச் ஆகுதோ, அப்ப அந்த வேல்யூ எடுக்கணும். இப்போ 1ன்னு மாறிடுச்சா? ஸோ அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட் குடுப்பீங்க. இப்ப சில டைம்ல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இருக்கும். சில பேர் ஃபர்ஸ்ட் நேம் குடுத்துருக்க மாட்டாங்க. லாஸ்ட் நேம் குடுத்துருப்பாங்க. தேர்ட் நேம் குடுத்துருப்பாங்க. சம்டைம் மிடில் நேம், ஷோர் நேம் இந்த மாரி ஏதாவது ஒரு கேட்டகரி குடுத்துருக்கும்போது, அந்த மாரி டைம்ல இத யூஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸ் கேம் போட்டு இந்த ஃபங்ஷன் அப்படியே யூஸ் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படிங்கிற மாரி நம்ம குடுத்துட்டு வந்துட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம்ல எதுவும் இல்லன்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாஸ்ட் நேம்ல வந்து லாஸ்ட் நேம்ல வேல்யூ இருந்துச்சுன்னா, நீங்க அந்த லாஸ்ட் நேம் வேல்யூவ குடுங்க. சரி லாஸ்ட் நேம் வேல்யூ இல்லன்னா அப்படின்னா, மிடில் நேம் வேல்யூ குடுங்க. அதுவும் இல்ல அப்படின்னா, என்ன பண்ணுங்கன்னா, சர்நேம் குடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். சர்நேம் குடுங்க. அதுவும் இல்ல அப்படின்னா, கடைசில என்ன பண்ணிருந்தா, என் நேம டிஸ்ப்ளே பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா, நம்ம வந்து எவ்வளவு வேரியபிள்னாலும் பாஸ் பண்ணிக்கலாம். இந்த காலம் எப்போ நல் வேல்யூவா வருதோ, அப்போ ரிமைனிங் உள்ள வேல்யூலாம் செக் பண்ணணும். இங்க அந்த ஃபர்ஸ்ட் காலம்ல ஃபர்ஸ்ட் இதுல உள்ள வேல்யூ வந்து நல்லா வந்துச்சுன்னா, ரிமைனிங் உள்ள வேல்யூ விட்டு அத ஃபில் பண்ணி குடுத்துரும். அவுட்புட்டா. ஆனா இஃப் நல்ல பொறுத்தவரைக்கி அப்படி கிடையாது. இஃப் நல்ல 2டே ஆர்குமென்ட் தான் பாக்க முடியும். இதுல நல் இருந்துச்சுன்னா, இமிடியேட்டா செகண்ட்ல உள்ள வேல்யூ எடுத்துக்கொண்டு ரீப்ளேஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான். சரிங்களா? சரி ஓகே. நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.